நம்ம சிஸ்டோலியில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்திப்பீடம். எப்பவுமே அத்திப்பீடம் நம்ம சிஸ்டோலியில் ஃபேமஸுங்க. அத்திப்பீடம் பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து என்னன்னா நம்ம வீட்டில் வைக்கும்போது பெரிய பெரிய கோவிலில் கூட நீங்கள் பார்ப்பீங்க அத்திப்பீடத்தில் ஏதாவது சிலை வந்து வைப்பாங்க. எதற்குன்னா நெகட்டிவிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் மட்டுமே கிராப் பண்ணி தரும். ஸோ அந்த கோயிலுக்கு போனாலே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து எனர்ஜி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதே தன்மை நம்ம வீட்லேயும் வரணும்னா இனிமேல் அத்திப்பீடத்தை எந்திரம். அதுவும் எந்திரம்னா நம்ம நார்மலான எந்திரம் வைக்கலங்க. ஒரு தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்திரம் பிரதட்சை பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த இடத்துல வந்து நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து தமிழ்நாடுலயும் நம்ம பண்றோம் சொல்லலாம். ஏன்னா வந்து அத்தி பீடத்துல யந்திரம் ரூபமா நம்ம வந்து உரு கொடுக்கறது. ஸோ இது மேல நீங்க சாமி சிலை இப்போ வந்து முருகர் ஒரு யந்திரம் வாங்கினீங்கன்னா மேல வந்து முருகர் சிலை வைக்கலாம். இல்லைன்னா வந்து அதுல வெற்றில வச்சுட்டு நீங்க அதுல வந்து விளக்கும் ஏத்தலாம். குட்டி அகல் விளக்கு வச்சு நீங்க ஏத்தலாம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம எல்லா தெய்வம், அதாவது விநாயகருக்கு, அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாரு, வெங்கடாச்சலபதி, ஸோ ஜேஷ்டா தேவி, ஸோ இதுமாதிரி ஏகப்பட்ட தெய்வங்களோட அத்திப்பீடம் உண்டு. சக்தி ரூபமும் உண்டு. காளி அவங்களோட மந்திரம், அவங்களோட யந்திரமும் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கே முக்கியமானவங்க நோட்டிஸ் என்னன்னா, நீங்க பிறந்த டைம்ல டேட்ல எந்த தேவதை வருவாங்க, அதாவது ஒரு டேலையும் ஒரு டைம்லயும் ஒரு தேவதை வருவாங்க. திதி தேவதையோட அத்திப்பீடம் கூட நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த அத்திப்பீடத்தில் வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய் வரும். மிஸ் பண்ணிடாதீங்க.